எனக்கு ஏற்பட்ட தொடர்பின் விளைவாக அறிந்த சில செய்திகளையும் சொல்ல விரும்புகிறேன். 1994ஆம் ஆண்டில் அவர் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தினுடைய வரலாற்று ஆய்வு மையத்திற்கு ஒரு கருத்தரங்கிற்காக வந்திருந்தார். வரலாற்றில் எழுத்தறிவு என்பது பற்றிய ஒரு கருத்தரங்கு. அங்கே நான் கவனித்த ஒரு செய்தி என்னவென்றால், அங்கே இருக்கக்கூடிய அறிஞர்கள் அனைவருமே ஹைதராபாத் மாதங்களை எவ்வாறு எதிர்கொண்டார்கள் என்பது கருத்து ரீதியாக அவரோடு கடுமையாக பொருள்பட்டாலும் கூட, உதாரணத்திற்கு ராஜன் குருக்கள் என்கிற பேராசிரியர் ஹைதராபாத் மாதம் மிக முக்கியமான ஒரு கருதுகோளாகிய பண்டை தமிழகத்திலே எழுத்தறிவு என்பது மிக பரவலாக வெகுசன அளவிலே இருந்தது என்கின்ற அந்த கருதுகோளை மிக கடுமையாக மறுக்கக்கூடிய ஒருவர் ராஜன் மற்றவர் அந்த வரலாற்று மையத்தில் இருக்கக்கூடியவர். ஆனால் அவர்கள் இவரை எதிர்கொண்ட முறையில் அவர்கள் கொண்டிருந்த மதிப்பையும் மரியாதையை பார்க்கும்போது உண்மையிலே வந்து கற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு என்ன என்பதை நேரடியாக பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வயது வேறுபாடு இல்லாமல் அவர் பழகிய முறையும் எனக்கு நினைவு வருகிறது. அப்போது அவருடைய ஆளுமையுள்ள வேறு ஒரு சில பகுதிகளில் பார்த்து அவருடைய விடுதியிலே அன்றைக்கு சிவராத்திரி நாளாக இருந்ததுனால் இந்த ஏதோ கேட்டிருக்கிறார், முட்டை கேட்டிருக்கிறார். சிவராத்திரி என்று முட்டை கேட்கிறது என்ற அந்த உதவியாளர் சொல்லி ஏதோ ஒரு சாபமே இருக்கிறார். ஆனால் தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை என்கிற நிலைதான் அப்போ வந்தது. அடுத்து இன்னொரு செய்தியும் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு தாமஸ் ட்ரவுட்மன் என்கின்ற மிஷிகன் பல்கலைக்கழக அறிஞர் எல்லிஸை பற்றி எழுதிய ஒரு மிக முக்கியமான ஒரு நூல், அதாவது திராவிட மொழி குடும்பம் என்கின்ற கருத்தாக்கத்தை கால்களுக்கு 40 ஆண்டுகளுக்கு முன்பே முன்வைத்த எல்லிஸை பற்றிய அந்த நூலை தமிழில் வெளியிடும் முயற்சியில் நான் பங்கெடுத்துக் கொண்டிருந்தேன். அதில் எல்லிஸ் திருவள்ளுவருடைய உருவத்தை பொறித்த வராத காசை வெளியிட்டிருந்தார்கள் என்ற கட்டுரை ஏற்கனவே தினமணியில் ஹைதராபாத் மாதம் அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். அந்த படத்தை அவரிடமிருந்து பெற்று இந்த நூலில் சேர்க்க வேண்டும் என்று விரும்பி அவரை அணுகினேன். வெளிவந்த அவர் வெளியிட்ட அந்த படத்தை தான் கேட்டு நான் போனேன். ஆனால் அவர் கொடுத்ததோ என்னவென்றால், அவர் ஏற்கனவே வெளியிட்டிருந்த அந்த பொற்காசனுடைய படம் கல்கத்தா அருங்காட்சியகத்தில் கேட்டார். ஆனால் அந்த கட்டுரை எழுதிய பிறகு அவருக்கு லண்டன் பிரிட்டிஷ் மியூசியத்தில் இருக்கக்கூடிய பொற்காசனுடைய படம் அதை விட சிறந்த படம் கிடைத்தது. அவர் என்ன செய்தார் என்றால், அந்த படத்தை என்னிடம் கொடுத்துவிட்டார். இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், நான் இன்னொரு முறை இதை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பில்லை என்று சொன்னது மட்டுமல்லாமல், தாம் அதற்கு முன்பு எழுதிய கட்டுரையில் இருந்த பிழைகளை எல்லாம் சுட்டிக்காட்டினார். இந்தந்த இடங்களில் நான் தவறாக பார்த்து, தவறாக புரிந்து கொண்டு, தவறாக எழுதியிருக்கிறேன். இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும் போது இதை கூறுங்கள், நான் செய்த தவறுகளை எல்லாம் சுட்டிக்காட்டி திருத்தத்தை வெளியிடுங்கள் என்று கூறினார். அவருடைய புலமை நேர்மையை கண்டு நான் மிகவும் வியந்தேன். அது மட்டுமில்லாமல் அவர் இந்த நூல் முயற்சிக்கு அவர் செய்த உதவிகள், அவர் யாரிடமெல்லாம் எங்களை பரிந்துரைத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் நேரடியாக பேசி உதவி செய்ய சொன்னார். இதை பார்க்கும்போது உண்மையிலே நிகழ்ந்து போனேன். மொத்தத்தில் சொல்லும்போது இன்றைய தமிழ் ஆய்வகம் விரிந்து கொண்டிருக்கின்றது. நிறுவனமயப்பட்ட தமிழ் ஆய்வு என்பது வருந்தத்தக்க நிலையில் இருந்தாலும் கூட அதை மீறி பல இளைஞர்கள், அடுத்த தலைமுறை இளைஞர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்திகள் சில உண்டு என்று நான் சொன்னேன். ஈடுபாட்டுடனான உழைப்பு, ஆழ்ந்த படிப்பு, மாறி வரும் மோசங்களை பற்றி கவலைப்படாமல் தான் எடுத்துக்கொண்ட துறையில் தொடர்ந்து 20, 30, 40, 50 ஆண்டுகள் தொடர்ந்து வேலை செய்கின்ற ஒரு தன்மை. 2003ஆம் ஆண்டிலே அவர் ஏர்லி தமிழ் எபிகிராபி புத்தகத்தை அச்சுக்கு அனுப்பிய பிறகு நான் அவரை சந்தித்தேன். அப்போது வந்து அவர் சொன்னார், எனக்கு ஒரு பெருமையாக இருக்கின்றது, 40-45 ஆண்டு காலமாக நான் செய்த பணியை முடித்துவிட்டது, இப்போது எனக்கு என்ன செய்வது என்பதை தெரியவில்லை என்று கூறினார். நல்ல வேளையாக அடுத்த 1-2 ஆண்டுகளிலேயே அவர் ரோஜாமுத்தைய ஆராய்ச்சி நிறுவனத்தில் இண்டஸ் ரிசர்ச் சென்டர் என்கின்ற ஒரு அமைப்பை தொடர்ந்து பணி செய்து கொண்டு வருகிறார். இந்த அவருடைய அந்த உழைப்பு, ஈடுபாட்டுடன் கூடிய உழைப்பு, நீடித்த உழைப்பு,
அது மட்டும் இல்லாமல் அவரிடம் இருந்த இன்னொரு கடிவாளம் கட்டி கொள்வது போல் அவர் சார்ந்த துறையை தவிர வேறு எதிலுமே அவர் கவனம் செலுத்தவில்லை. ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட நூலை அவர் அனுப்பி மதிப்புரை வழங்குமாறு கேட்டிருந்தோம். அவர் அதற்கு ஒரு பதில் எழுதினார். இந்த நூல் நல்ல நூல் தான், ஆனாலும் நான் என்னுடைய துறை சார்ந்த நூல் அல்லாத எந்த நூலுக்கும் நான் மதிப்புரை எழுதுவதில்லை என்று அவர் கூறினார். இது தமிழ் உலகத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்களும் புலமையாளர்களும் கவனம் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி. ஏனென்றால் தமிழ் உலகத்திலே தொடர்ந்த ஒரு நெருக்கடி என்னவென்றால், ஒரு துறை சார்ந்த ஒரு அறிஞரை வெவ்வேறு தொடர்புகளில் அவரை நெருக்குவதும் அதை பற்றி எழுத வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலையும் உருவாக்குவதை நாம் பார்க்கிறோம். ஒரு வாரத்திற்கு முன்பு பேராசிரியர் சிவத்தம்பியை நம் அனைவரும் மேடையிலே பார்த்தோம். அவரை பார்க்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய மிக பெரும் வருத்தம் என்னவென்றால், அவரை போன்ற பேரறிஞர்கள் தொடர்ந்து ஒரு துறையில் மட்டுமே செயல்பட விடாமல் தமிழ் உலகம் அவரை தடுத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். சங்ககாலம் தொடங்கி தற்காலம் வரை சமூகம், இலக்கியம், தத்துவம் என்ற அனைத்து துறைகளிலும் அவரை பேசவும் எழுதவும் ஆன சூழ்நிலையை நெருக்கடியை தமிழ் உலகம் தொடர்ந்து உருவாக்கி வைத்திருக்கின்றது. அத்தகைய விபத்து எதுவுமே நேரிடாமல் பேராசிரியர் ஐராவதம் அவர்கள் தன்னுடைய முழு வாழ்நாளை 2 பண்டைய எழுத்து முறைகளை பயில்வதற்கும் கற்பதற்கும் புதிரெடுப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் செலவிட்டிருக்கிறார். அவருக்கு இந்த இயல் விருது வழங்கப்படுவது என்பது மிக மிக பொருத்தமான ஒரு அங்கீகாரம், கௌரவம், ஐந்தேற்பு நினைக்கிறேன். வரவேற்புரை ஆற்றிய பேராசிரியர் செல்வா கனகநாயகம் அவர்கள் சொன்னார்கள், இதில் இருக்கக்கூடிய பணம் என்பது முக்கியம் அல்ல என்று சொன்னார்கள். இன்றைக்கு இந்த நிமிடம் வரை இந்த பண முடிப்பு என்பது எவ்வளவு என்று எனக்கு தெரியாது, பலரும் அறிந்திருக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். அது பொருட்டல்ல, யார் எந்த முறையில் எவ்வாறு இந்த கௌரவத்தை வழங்குகிறார்கள் என்பதே முக்கியம். அந்த வகையிலே இந்த அங்கீகாரம் என்பது ஐராவதம் அவர்களுக்கு மிகவும் பொருத்தமானது. அவரை அங்கீகரிப்பதன் மூலமும் கௌரவிப்பதன் மூலமும் தமிழர்களாகிய நாமும் கௌரவம் பெறுகிறோம் என்று கருதுகிறேன். இந்த வாய்ப்பளித்தமைக்காக நன்றி. திரு ஐராவதம் மகாதேவன் அவர்களை குறித்த பல்வேறு சிறப்பு செய்திகளை நமக்கு அளித்ததோடு அல்லாமல் வரலாற்று ஆய்வுகளை குறித்த பல்வேறு நூல்களை குறித்தும் செய்திகளை குறித்தும் நமக்கு சொல்லிய திரு விவேகானந்தபதி அவர்களுக்கு எண்ணும் எழுத்தும் கண்ணுளத்தகும் என்பார்கள். பன்மொழி ஆற்றல் மிக்க பத்மஸ்ரீ ஐராவதம் மகாதேவன் அவர்கள் எழுத்தை கண்ணன கொண்டிருக்கிறார்கள். தமது ஆராய்ச்சிகளின் மூலம் பிராமி எழுத்தை தமிழகத்தில் கிமு 3ஆம் நூற்றாண்டில் பரவியது என்று நிரூபிக்கிறார். கல்வெட்டு ஆராய்ச்சியிலும் பண்பாடு வரலாறு குறித்து தீர்க்கமான ஆய்வுகளிலும் தனது வாழ்வை முழுக்க முழுக்க அர்ப்பணித்த பெரும் அறிஞரான பத்மஸ்ரீ திரு ஐராவதம் மகாதேவன் அவர்களை ஏற்புரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். கனடா நாட்டு தமிழ் இலக்கிய தோட்டம் பேராசிரியர் செல்வா கனகநாயகம் அவர்களே, இந்த என்னுடன் சேர்ந்து விருது பெற்று பூவுடன் சேர்ந்த 4 மனங்கள் என்ற வரை எனக்கும் கௌரவம் கிடைத்தது. தத்துவ ஞானியான கோவை ஞானி அவர்களே, என்னை பாராட்டி வரவேற்பை வழங்கிய நண்பர் வெங்கடாச்சலபதி அவர்களே, பேராசிரியர்களே, பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். முதலாவதாக இந்த விருதுக்கு என்னை தேர்ந்தெடுத்த கனடா நாட்டு தமிழ் இலக்கிய தோட்டம் டொரண்டோ பல்கலைக்கழக பேராசிரியர் செல்வா அவர்களுக்கு நான் நன்றி கூற வேண்டும். நான் சார்ந்துள்ள துறைகள் மிகவும் அழகிய பல பேர்கள் படிக்கக்கூடிய எழுத்துக்கள் அல்ல. கனடா நாட்டில் கூட நான் எழுதிய கட்டுரைகள் படிக்கப்பட்டுள்ளன என்று கேட்டு எனக்கு சற்று வியப்பாகத்தான் இருந்தது. சில ஆண்டுகளுக்கு முன்னர் இலங்கையில் பேராசிரியர் செல்வா அவர்களின் தந்தையார் செல்வநாயகம் பேரில்